ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் கருவுக்கு இதய துடிப்பு படிப்படியாக எப்படி உருவாகுது, எந்த நாளில் நல்லாவே தெளிவாக தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதய துடிப்பு வந்துருச்சு அப்படின்றத நார்மலாக நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும் ஸ்கேன் இல்லாமல் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக நம்மளுக்கு கரு அப்படிங்கிறது அதோடைய இதயம் எப்போ உருவாக ஆரம்பிக்கும்னா நம்மளுக்கு கருப்பதிதல் ஸ்ட்ராங்காக ஆனதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். அந்த கருப்பதிதல் ஸ்ட்ராங்காக நடந்த 16 நாட்கள் இல்லைன்னா 12 நாட்கள்ல இருந்தே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உங்களோட பீரியட் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் அந்த பொறுத்து தான் உங்களுடைய கருப்பதிதல் இருக்கும். அந்த கருப்பதிதலை பொறுத்து தான் குழந்தையோடைய இதய வளர்ச்சி அப்படிங்கிறதே இருக்கும். ஆரம்ப கட்டத்திலேயே குழந்தை இம்ப்ளான்டேஷன் ஆகிறப்பே, அதாவது ஒரு எம்ப்ரியோவாக உங்களுடைய அந்த ஓவலேஷன்ல இருந்து ஒரு சின்ன கருவாக உருவாகும். அதில் தான் செல்ஃப் டிவிஷன் நடக்கும். அங்கேயே குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா டிசைட் ஆகிடும். ஆனால் நம்ம சில பிளட் டெஸ்ட் டெஸ்ட் மூலியமாக தான் அதை நம்ம ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுவே உங்களுக்கு அதுக்கு எம்ப்ரியோவாக மாறி உங்கள் கர்ப்பப்பைக்கு பிளாஸ்டோசிஸ்டர் பதியிறப்ப அந்த பதிதல் அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங் ஆகிறப்பையிலேருந்து குழந்தையோடைய முதுகுத்தண்டுவோட நர்வ் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் இந்த மூளை அண்ட் இதயம், இது எல்லாமே உருவாகிறதுக்கான ஸ்டார்டிங் புள்ளி ஸ்டேஜ் அப்படிங்கிறது உருவாக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி உருவாகிறப்ப அந்த கருப்பதிதல் நடந்த 12-13 நாட்களே ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தையோடைய இதயம் வளர ஆரம்பிச்சிடும். அதுவே இரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கோட வாய்ப்பு இருக்கும். நான் இந்த வீடியோவில் 2 பேருக்குமே காமனாக இருக்கக்கூடிய நாட்களில் தான் கம்பேர் பண்ணி நான் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் மாதவிடாயாகி கரு பதிஞ்ச ஒரு 10லேருந்து 16 நாட்களுக்கு மேலே குழந்தையோட இதயம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இதய குழாய் அப்படிங்கிறது தான் உருவாகும். அதாவது இந்த பிக்சர்லேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நாள் 16லேருந்து 17, நாள் 18லேருந்து 21. இது எல்லாமே உங்களோட பீரியட் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் அதை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு உருவாகக்கூடியது இதய குழாய் அப்படின்றது தான் உருவாகும். ரெண்டாவது அது உருவான ஒரு அடுத்த 2 நாளில் இந்த இதய குழாய் உருவாகும். அடுத்த 2 நாளில் உங்களுக்கு இதய குழாய் வளையிறதுக்கு தொடங்கும். வளைந்து அதோடைய சேஃப் வர்றதுக்கு தொடங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுவே அடுத்த 2 நாட்களில் எல்லாமே 2 நாள் 3 நாள் அந்த ப்ரொசீஜர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாட்களே குழந்தையோட இதயம் முடிவடைஞ்சிரும். அதுலேருந்தே உங்களுக்கு ஹார்ட் பீட் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுடைய கரு 22 நாட்கள்னா குழந்தையோடைய முதல் இதய துடிப்பு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ரெகுலர் பீரியட் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கும்? 28 நாள் சைக்கிளில் இருக்குமா? கரெக்டாக அந்த 35 நாள் இல்லை அப்படின்னா 38 நாள்னா உங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வந்துடும். நீங்கள் போய் அப்போ கார்ட் செக் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே குழந்தை நல்லா ஸ்கேனில் தெரியும். ஹார்ட் பீட்டே சிலருக்கு வந்திருக்கும். அதுவே ஒரு சிலருக்கு குழந்தை ஹார்ட் பீட் வராமல் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு சாக் மட்டும்தான் தெரியுது, உள்ள குழந்தைய எதுவுமே தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு இன்னும் ஸ்கேன்லேயே பேபி தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். ரீசன் என்னென்னா, பேபி எப்போ இம்ப்ளான்டேஷன் ஆகிருக்காங்களோ அது பொறுத்து உங்களுக்கு ஸ்கேனில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேட்டாக இம்ப்ளான்டேஷன் ஆயிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனில் லேட்டாக தான் காமிக்கும். அதுவே உங்கள் பிளட் டெஸ்ட்டில் 1000லேருந்து 1500க்கு மேலே போயிடுச்சுனாலே கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தை நல்லாவே விசிபிளாக தெரிவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்டினேஷனல் சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையோட பனிக்குட நீர் உருவாகும். அடுத்தது யோக் சாக்குன்னு சொல்லக்கூடிய குழந்தையோடைய அந்த நஞ்சு கொடி அப்படிங்கிறது உருவாகும். 3வது குழந்தையோட இதயம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த இதயத்தோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது குழந்தையோட உறுப்புன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடியது இதயம் அப்படிங்கிறது தான். இதயம், முதுகுத்தண்டு வடம், நர்வ் சிஸ்டம், மூளை, இது எல்லாமே டாட்டா அப்படியே குட்டி ரொம்ப அரிசி அளவில் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு உருவாகிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அதுதான் ஃபீட்டல் ஃபோல் சீன்னு சொல்லி உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஏர்லி ப்ரெக்னன்சியில் உங்கள் ஃபீட்டல் ஃபோல் சீன் ஆகிறது குழந்தை ஸ்கேனில் தெரியுது. இது எல்லாமே உங்களுடைய டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் வழியாக தான் பார்ப்பாங்க. அதாவது பெண்ணுறுப்பு வழியாக தான் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. பொதுவாக உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களோட லாஸ்ட் எல்எம்பி பொறுத்து இப்போவே செக் பண்ணலாமா, அதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா இல்லை லேட்டாக ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமான்னு டாக்டர் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணி 32-35 நாளில் போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குன்னா நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 10 நாளில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குழந்தைக்கு எதுவும் வரலையோ, மிஸ்கரேஜ் ஆயிருமோ, இந்த மாதிரி திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி வர சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் அப்படிங்கிறது குழந்தை இன்னும் முழு வளர்ச்சி அடையலை, அவங்களுக்கு ஹார்ட் பீட் இப்போ செக் பண்ணாலும் தெரிஞ்சுக்காது அப்படின்ற காரணத்தினால உங்களை லேட்டாக வர சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 8லேருந்து 9 வாரம் வரைக்கும் ஹார்ட் பீட் வரதுக்காக தாராளமாக வெயிட் பண்ணலாம். குழந்தை நல்ல வளர்ச்சியில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஹார்ட் பீட் லேட்டாக வந்தால் கூட ஓகே தான். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அதை பொறுத்து சிலருக்கு வேகமாக வரும், சிலருக்கு லேட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு விசிபிலிட்டியாக தெரியக்கூடியது இந்த இதய துடிப்பு அப்படிங்கிறது தான்.
ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் பீட்னா செக் பண்ணியிருப்பாங்க. இன்னும் வரல 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரி உங்க குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்காமலே வந்துருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அமைதியான ரூமில் நல்லா ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. உங்கள் தொப்புளில் கை வச்சு நல்லா ரொம்ப மைனூட்டாக பாருங்க. அதாவது மைனூட்டாக கேளுங்க. அப்போ தான் அந்த துடிப்பு அப்படிங்கிறது தெரியும். துடிக்கிற மாதிரி உங்கள் தொப்புளில் கை வச்சு பார்க்குறப்ப துடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அடி வயித்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா துடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். இது வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடியது. இது எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் அவங்க பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஆன்சைட்டியில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த 10 நாள் வந்து 10 யுகம் மாதிரி இருக்கும், 10 வருஷம் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த நாளை கடக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் பேக் பெயின் வந்துடட்டும், இல்லை அப்படின்னா அடி வயிற்று வலி லைட்டாக வந்துடட்டும், உடனே அவங்க பிளான் பண்ணிவிடுவாங்க பீரியட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நினைக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பொதுவாக நம்ம கரு ஸ்ட்ராங் ஆக ஆக நம்மளுக்கு பீரியட்க்கு வர மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். பொதுவாகவே குழந்தையுடைய ஹார்ட் பீட் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏர்லி ட்ரைமஸ்டரில் குழந்தை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஹார்ட் பீட் லோவாக கூட இருக்கலாம். அடுத்த ஸ்கேனில் நீங்கள் ஹார்ட் பீட் செக் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிறது 100க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா ஏர்லி ட்ரைமஸ்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறப்போ சிலருக்கு 90 இருக்கலாம், சிலருக்கு 100 இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க கவலைப்படுவாங்க, குழந்தையோட ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது எதுவும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தடுத்த ஸ்கேனில் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடும். பேசிக்காகவே குழந்தையோட இதய துடிப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது அது ஒரு 120 110 அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். அதுவே அது 4th மந்த்துக்கு மேலே 5th மந்த்துக்கு மேலேனா 120லேருந்து 160 170க்குள்ளே இருக்கும். மெயினாக அது 120க்கு மேலே போயிருக்கணும். அதை விட்டுட்டு கம்மியானுச்சுனாலும் குழந்தையோட ஹெல்த்தில் ஏதோ இஷ்யூ வந்துடும், இல்லைனா அதிகமானுச்சுனாலும் குழந்தையோட ஹெல்த்தில் இஷ்யூ வரும். சில நேரங்களில் உங்களுக்கு பிபி இருந்துச்சு, சுகர் இருந்துச்சுனாலும் அது உங்கள் குழந்தையோட இதய துடிப்பை டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கர்ப்ப காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. வீட்டில் ஏதாவது சண்டை நடந்தது அப்படின்னா அதில் போய் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. எந்த டென்ஷனுமே நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. நீங்கள் என்னென்ன டென்ஷன் படுறீங்களோ, என்னென்ன விஷயங்களுக்கு ரொம்ப ஹைப் ஆகுறீங்களோ, குழந்தையோட ஹார்ட் பீட் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் 5th மந்த்துக்கு மேலேனா குழந்தையோட ஹார்ட் பீட் 120க்கு கீழே குறையாமல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 140க்கு மேலே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நார்மலாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செக்கப் போவீங்களா, செக்கப் போகிறப்ப நீங்கள் செக் பண்ண வேண்டிய மெயினான விஷயம் குழந்தையோட ஹார்ட் பீட்டு, அவங்களோட வாரத்துக்கேற்ற வளர்ச்சியில் வெயிட்டில் இருக்கிறாங்களா, உங்களுடைய பிபி லெவல், சுகர் லெவல், இது எல்லாமே மெயினாக நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு இதில் இம்பேலன்ஸ் ஏற்பட்டாலோ, குறைவோ இல்லை அதிகமோ ஏற்பட்டாலோ பேபியோட ஹார்ட் பீட்டில் அஃபெக்ட் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் குழந்தையோடைய இதயம் பற்றின படிப்படி வளர்ச்சி அண்ட் ஹார்ட் பீட் வரக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது. இந்த வீடியோ அப்படிங்கிறது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் பண்ண எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பெண்களுக்கு அவங்க ப்ரெக்னன்சி டைமில் ஹார்ட் பீட் வரலன்னு கவலைப்படுவாங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள்.